வெல்கம் டு ஏஐ வித் திரு. இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் டைம் ஊபர் டேட்டா செட்ட எடுத்து, அதுக்கு எப்படி ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றது அப்படிங்கிறத கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றது மட்டும் இல்லாம, அத அவுட்புட் எடுத்து, அத எப்படி கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட்டா பில்ட் பண்றது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க இப்போ தான் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்றீங்க. அது எப்படி பண்ணணும்னு தெரியல. இல்ல ஏதாவது இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மெஷின் லேர்னிங் மாடல எப்படி டிப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அப்பதான் ஒவ்வொரு கான்செப்ட்டுமே உங்களுக்கு ஈஸியா புரியும். இதே மாதிரி ஏஐ ப்ராஜெக்ட்ஸ நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம ஏஐ வித் தெரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கைஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நான் செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் எடுத்திருக்கேன். அதுல நான் அந்த taxi.csv அப்படிங்கிறது தான் நம்மளோட டேட்டா செட். ஒரு ரொம்ப சின்ன டேட்டா செட்டா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா, இந்த ப்ராஜெக்ட்டோட மெயின் ஃபோக்கஸே நம்ம ஒரு மாடல அவுட்புட்டா எடுத்து, அந்த மாடல ஒரு ஃப்ளாஸ்க்ல ஒரு வெப் அப்ளிகேஷனா டிப்ளாய் பண்ண போறோம். அது எப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுரும். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளா ஒரு 28 ரோஸ் உள்ள ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க உங்க காலேஜ் ப்ராஜெக்ட்டுமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது ஒரு கம்ப்ளீட் ஒரு வெப்சைட்டா இருக்கிறதுனால, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே ஒரு நியூ என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணிருவேன். ஏன்னா இது மத்த பேக்கேஜோட கான்ஃபிலிக்ட் ஆகாம இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நான் நியூ என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணிர்றேன். நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்னு இருக்கும். அத யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நான் பைத்தான் 3 -m venv. நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, வெறும் பைத்தான் மட்டும் குடுக்கணும். ஓகேங்களா? இங்க நான் venvங்கிறது தான் என்னோட என்விரான்மென்ட் நேம். அப்ப என்டர் தட்டுனேன்னா, இங்க எனக்கு venv அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இப்போ இத நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு சோர்ஸ் அந்த venv ஃபைல்ல பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இந்த ஃபைல் ஆக்டிவேட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மென்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, நான் போயட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறேன். இந்த போயட்ரி எதுக்குன்னா, இது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பேக்கேஜ் தேவையோ, அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு இந்த போயட்ரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்க பேக்கேஜ யாராவது உங்க ப்ராஜெக்ட்ட யாராவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த போயட்ரி மூலமா உங்க ப்ராஜெக்ட் உடைய ஃபுல் பேக்கேஜ் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பிப் இன்ஸ்டால் போயட்ரி அப்படின்னு சொல்லி குடுங்க. பார்த்தீங்கன்னா, போயட்ரி இன்ஸ்டால் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா, போயட்ரி இன்ஸ்டால் ஆயிருச்சு. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ அது இன்ஸ்டால் ஆயிருச்சான்னு சொல்லி செக் பண்ணா, ஜஸ்ட்டு விச் போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மென்ட்குள்ள தான் இருக்கு அந்த போயட்ரி. ஸோ, அதனால ஒரு ப்ராப்ளம் வராது. அதே மாரி பைத்தானையும் விச் பைத்தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அதுவும் நம்ம என்விரான்மென்ட் உள்ள இருக்கிற பைத்தானா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ கிளியர் பண்ணிட்டு, போயட்ரியில ஒரு கான்ஃபிக் ஒண்ணு பண்ணணும். அது என்னன்னா, போயட்ரி கான்ஃபிக் விர்ச்சுவல் envs டாட் கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கும் போயட்ரிக்குள்ள. இத நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். எதனாலனா, நம்ம ஆல்ரெடி ஒரு என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஆட் பண்ற பேக்கேஜ் எல்லாமே இதுக்குள்ளேயே கிரியேட் பண்ணுன்னு நம்ம இந்த போயட்ரி கிட்ட சொல்லணும். இல்லாட்டினா அது தனியா ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணி அதுல மட்டும் போடும். அப்ப அது நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால போயட்ரி கான்ஃபிக் விர்ச்சுவல் envs டாட் கிரியேட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, இது கான்ஃபிக் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ, இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பேக்கேஜ் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, போயட்ரி ஆட் நம்மளுக்கு இதில மெயினா என்னென்ன தேவைப்படும்னா, பாண்டாஸ், நம்பை ஃபர்ஸ்ட்ல ஐபிஒய் கெர்னல் குடுத்துக்கிறேன். ஐபிஒய் கெர்னல் நம்ம மாடல் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்றப்போ உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஐபிஒய் கெர்னல், பாண்டாஸ், நம்பை அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சைக்கிட்-லேர்ன். ஓகே. இந்த பேக்கேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. நம்ம இன்னும் போயட்ரி இனிஷியேட் பண்ணாம, போயட்ரி ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், போயட்ரிய இனிஷியேட் பண்ணிருவோம். அந்த ப்ராஜெக்ட்டோட நேம் ஊபர். இங்க எதுவுமே ஸ்பேஸ் குடுக்கக்கூடாது. ஊபர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன்.
வெர்ஷன் சேம் டிஸ்கிரிப்ஷன் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் சப்போர்ட் ப்ரிடிக்டிங் தி ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆத்தர் வந்து என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். எஸ்சிஎஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து போய்ட்ரி ஃபைல் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருங்க. பார்த்தீங்கன்னா பை ப்ராஜெக்ட் டோமல் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். இப்போ வந்து நம்ம போய்ட்ரியை வந்து ஆட் ஐபிஒய் கர்னல் சொல்லிக்கிறோமே, கர்னல் ஃப்ளாஸ்க்கு நம்பை பேண்டாஸ் சைக்கிட்ல. ஸோ இந்த இந்த 5 பேக்கேஜ் தான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பேக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து பாருங்க, எல்லா பேக்கேஜுமே கலெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ எல்லா பேக்கேஜுமே இன்ஸ்டால் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் டாட் லாக் அப்படிங்கிற ஃபைலும் வந்துருச்சு. இந்த டோமலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா பேக்கேஜுமே இருக்கும். ஐபிஐ கர்னல், ஃப்ளாஸ்க், நம்பி, பாண்டாஸ், சைக்கிட்லான் எல்லா பேக்கேஜுமே வந்து வந்திருக்கும். இதை நம்ம இப்போ கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக் மாதிரி ஒரு ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா எம்எல் மாடல்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். அதோட எக்ஸ்டென்ஷன் ஐபிஒய்என்பி அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக்கோடைய எக்ஸ்டென்ஷன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம இந்த செலக்ட் கர்னல் கொடுத்துட்டு பைத்தான் என்விரான்மெண்ட்டில் நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை கோட் கொடுத்துட்டு இங்கே நான் இம்போர்ட் பாண்டாஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணி அதை ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விஎன்வியில் வந்து ஐபிஐ கர்னல் பேக்கேஜ் வேணும்னு சொல்லு. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. இல்லைனா நம்மள்ட்டே ஆல்ரெடி இருக்கக்கூடியதே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கர்னல் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த விஎன்வியை கொடுத்துருங்க. அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பேண்டாஸ் தான் வேணும். பேண்டாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா செட் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பர் வீக், பாப்புலேஷன், மந்த்லி இன்கம், ஆவரேஜ் பார்க்கிங் இந்த 4ம் வந்து நம்மளோட இன்புட்டு. இந்த 4யும் வச்சு இந்த நம்பர் ஆஃப் வீக்லி ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த 4ம் வச்சு இந்த 4ல் நம்ம வேல்யூ கொடுக்கும்போது எவ்வளோ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் வீக்லி ரைட்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம இப்போ லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணுறதுக்கு நான் பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன். நான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லியே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பிடி டாட் ரீடு நம்ம பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணோம், அதுனா பிடின்னு நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ பிடின்னு இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ரீட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டேட்டா செட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டாக்ஸி, அதனா டாக்ஸி சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி லோட் பண்ணுங்கள். இப்போது டேட்டா டாட் ஹெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம டேட்டா செட் வந்து இப்போ லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா செட்டை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட டேட்டா செட் பார்த்தீங்கன்னா வெறும் என்ன இருக்குன்னா 28 ரோஸ் தான் இருக்குது. இந்த 28 ரோஸை நம்ம வந்து இந்த வேல்யூஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து டேட்டா லாஸ் வந்து ஆயிரும். அப்போ வந்து மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கவுனால நம்ம வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் எதுவுமே பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக வந்து டேட்டா வந்து பிரித்து நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் டேட்டா பிரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸு, ஒய் அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். எக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த அவுட்புட் காலமை மட்டும் நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் காலம் வந்து என்ன, இந்த நம்பர் பெர் வீக்ஸ் அதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருங்க. இப்போது இதை வந்து ஆக்சிஸ் கொடுக்கணும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஆக்சிஸ் வந்து எதுக்குன்னா இந்த காலமை இப்படி ட்ராப் பண்ணணும், காலம் ஃபுல்லாக ட்ராப் பண்ணணும். ஆக்சிஸ் நீங்கள் கொடுக்கலன்னா இந்த ரோவை ட்ராப் பண்ணிடும். ஸோ அதில் ரோவை ட்ராப் பண்ணிட்டா வேஸ்ட். அது நமக்கு வந்து இந்த காலம் மட்டும் ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அதனால் ட்ராப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்யில் வந்து நம்ம டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் வீக்லி ரைட்ஸ் அதாவது அவுட்புட்டை மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போ இதை என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸு, ஒய் 2மே வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எஸ்கேஎல்என் பேக்கேஜ் யூஸ் பண்ணி ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஸ்கேஎல்என் அப்படிங்கிற பேக்கேஜிலேருந்து
இதை ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரம் sklearn டாட் இதில் மாடல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ளே இருந்து நம்மளோட இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம 4 வேரியபிள் கொடுக்கணும். அதாவது எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட், இந்த மாதிரி 4 வேரியபிள் கொடுத்துட்டு இப்போ இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்குள்ளே நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை கொடுக்குறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டு சைஸ் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 0.25 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஸ்டேட் வந்து நான் எதுவும் கொடுக்கல, 0 கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளோட டேட்டா செட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் ரேண்டம் ஸ்டேட் வந்து நான் கொடுக்கல. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடலில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு நான் ஃப்ரம் sklearn அப்படிங்கிற பேக்கேஜில் இருந்து லீனியர் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த லீனியர் மாடலில் நம்மளோட லீனியர் ரெக்ரெஷன் இருக்கும். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த லீனியர் ரெக்ரெஷன் அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த லீனியர் ரெக்ரெஷனை லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட மாடலில் டாட் ஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த ஃபிட்டை கொடுத்து நம்மளோட எக்ஸ் ட்ரெயின், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய் ட்ரெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த மாடலில் வந்து நம்ம இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அக்யூரசி எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் பிரிண்ட் சும்மா சொல்கிறேன். ட்ரைனிங் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரைனிங் ஸ்கோர் வந்து மாடலில் நமக்கு ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயினை கொடுங்க. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்கோர் வந்து நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா 92 வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங் நம்ம மாடலில். ஏன்னா டேட்டா செட் வந்து நம்மள்ட்ட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பட் நம்மளோட இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஃபோக்கஸ் நம்ம ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி அதை அவுட்புட் எடுத்து வெப்சைட்டாக வந்து நம்ம அதை டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட மாடல் வந்து 92 தருது அக்யூரசி. இது வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரசி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாடலில் டம்ப் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு ஃபைல் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு பேக்கேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது பேர் வந்து பிக்கிள்னு சொல்லுவோம். இந்த பிக்கிள்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன்னா பிக்கிள் டாட் டம்ப்னு சொல்லுவோம். இந்த டம்ப் ஃபங்க்ஷனில் எதை டம்ப் பண்ணணும்? நம்மளோட இந்த மாடலை. அப்போ இந்த மாடல் வந்து இங்கே கொடுக்கணும். நம்ம மாடல் இதை எப்படி டம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கு நான் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேம், இப்போது நம்ம மாடலுக்கு என்ன நேம் வைக்கிறோம்? நான் வந்து டாக்ஸி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இல்லாட்டினா மாடல்னு கூட வைக்கிறேன். மாடல் டாட் பிகேஎல். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் பிகேஎல் தான் இருக்கணும். வேறு எக்ஸ்டென்ஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த டாட் பிகேஎல்ங்கிறது தான் வந்து மிஷின் லேர்னிங் மாடலோடைய டம்ப் எக்ஸ்டென்ஷன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மோட் கொடுக்கணும். அதாவது நம்ம எந்த ஒரு ஃபைலையுமே டம்ப் பண்ணும்போது ரைட் பைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், டபுள் பி. அதே வந்து எந்த ஒரு ஃபைலையும் ரீட் பண்ணும்போது ஆர்பின்னு கொடுக்கணும், ரீட் பைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மாடல் டாட் பிகேஎல் அப்படிங்கிற ஃபைல் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து ப்ரிடிக்ஷன் வந்து ரீட் பண்ணி இந்த ஃபைல் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதுக்கு நான் அனதர் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் இந்த பிக்கிள் யூஸ் பண்ணி இதில் லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த லோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மாடல் அப்படிங்கிறத ஃபைலை வந்து கால் பண்ணணும். ஓகேங்களா? அதை எப்படி கால் பண்ணுறதுன்னா அதுக்கும் ஓப்பன் கொடுங்க. இந்த ஓப்பனுக்குள்ளே அந்த நேமை கொடுங்க. அதாவது இந்த ஃபைல் அப்படியே நேம் மாடல் டாட் பிகேஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது நான் சொன்னேன் ரீட் பண்ணுறப்ப நம்ம ரீட் பைட்டுன்னு கொடுக்கணும். அதாவது இந்த லோட் பண்ணுறப்ப ரீட் பைட் கொடுக்கணும். அதே டம்ப் பண்ணுறப்ப நம்ம ரைட் பைட் கொடுக்கணும். இப்போ மாடலை லோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மாடல் லோட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் இன்புட் கொடுத்து செக் பண்ணுறேன். நம்ம மாடல் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மாடல் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாட் இதில் நமக்கு ப்ரிடிக்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது உள்ள வேல்யூ கொடுக்குறப்ப 2 லிஸ்ட்டு அப்படி வச்சு கொடுக்கணும்.
ஒரு லிஸ்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் ஷோ பண்ணும். பார்த்தீங்கன்னா, நான் இந்த இன்புட்ட காப்பி பண்றேன். இந்த இன்புட்ட எடுத்து இத நான் அப்படியே குடுக்குறேன். ஓகேங்களா? நான் இந்த இன்புட்ட அப்படியே குடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 டைமென்ஷன்ல குடுக்கணும். அப்பனா தான் மாடல் அக்செப்ட் பண்ணும். இல்ல எரர் த்ரோ பண்ணும் அதுல. பார்த்தோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. 154,286. இங்க ஆக்சுவல் அவுட்புட் என்ன? 152. இப்ப எரர் பார்த்தீங்கன்னா, வெறும் 0.2 அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல தான் இருக்கு நமக்கு. அப்ப அந்த மாடல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படி தான் நீங்க பார்த்தீங்கன்னா, மாடல் ரெடி பண்ணதுக்கப்புறம் அத டம்ப் பண்ணி இந்த மாரி ஃபைலா எடுத்துக்கணும் நம்ம. மாடல்.pkl. ஃபைலா எடுத்த நம்மளோட மாடல இப்படி நீங்க லோட் பண்ணி இன்புட் குடுக்கும்போது, அது அவுட்புட் குடுக்கும். ஸோ இத நம்ம இப்ப எப்படி வெப்சைட்டா டிப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லி கிளியரா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம மாடல் பில்ட் பண்ணி அத அவுட்புட் ஃபைலுமே எடுத்தாச்சு. இப்ப நம்ம வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு நான் இங்க app.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்குள்ள தான் நம்மளோட பேக் எண்ட் கோட் வரப்போகுது. இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி. நேம் சேஞ்ச் பண்ணிறாதீங்க. ஏன்னா இந்த நேம்ல தான் நம்மளோட ஃப்ளாஸ்க் ரீட் பண்ணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். index.html. இதான் நம்மளோட வெப் பேஜோடைய இண்டெக்ஸ் பேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளேயே இன்னொரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது வெளியிலேயே ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டாட்டிக்ங்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல் வரப்போகுது. இதுக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். style.css அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட பேக் எண்ட் கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பேக் எண்டுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஃப்ளாஸ்க் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நான் பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலா நமக்கு பேண்டாஸ் தேவைப்படாது இந்த இடத்துல. அதனால நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்பை என்பி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்பை இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளாஸ்க் தேவைப்படும். ஸோ அதிலேருந்து ஃப்ளாஸ்க்லேருந்து இம்போர்ட் ஃப்ளாஸ்க்ன்னு குடுத்துக்கிறேன். இதில ரெண்டர் டெம்ப்ளேட்ன்னு ஒண்ணு இருக்கும். இதுவுமே நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்வெஸ்ட் தேவைப்படும். ம். பார்த்தீங்கன்னா, நான் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஆ. ஸோ இந்த 3மே இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொன்னு ஒரு பேக்கேஜ் தேவைப்படும். அது எதுக்குன்னு நான் சொல்றேன், யூஸ் பண்றப்போ மேத் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப்ப இனிஷியேட் பண்ணணும். ஆப் ஈக்குவல் டூ ஃப்ளாஸ்க் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஆப்ப இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நம்மளோட மாடல லோட் பண்ணிக்கணும். ஸோ அது நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடல்2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம பிக்கிள் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க பிக்கிள் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பிக்கிள் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பிக்கிள் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இதில லோட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். இந்த லோடுக்குள்ள நமக்கு ஓப்பன்ங்கிற ஃபங்ஷன் கிடைக்கும். அதில நம்மளோட மாடல குடுக்கணும். மாடல்.pkl. ரீட் பண்ணும்போது நம்ம ரீட் பைட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் குடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் இந்த நம்மளோட ஃபைல ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இதுக்குள்ள. அதுக்கடுத்து இப்போ நம்ம மெயின் ஃபங்ஷன் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ரூட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுட் கிரியேட் பண்ணணும். ஆப் டாட் ரவுட். இது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஹோம் பேஜ் ஷோ பண்ணணும். ஸோ அதுக்குன்னா இங்க ஹோம் பேஜுக்கு ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த HTML ஃபைல ஷோ பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு நான் ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். இந்த ரெண்டர் டெம்ப்ளேட் தான் HTML ஃபைல்ல ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். index.html. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப் ரன் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்டே நமக்கு இந்த index.html விசிபிளா இருக்கும். அதுக்கு ரீசன் நம்மளோட ஆப்ல இந்த ஹோம் ஃபைல் இதான் குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் ஃபங்ஷன் அதாவது இன்புட் வாங்கி அவுட்புட் ஜெனரேட் பண்றதுக்கான ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம எங்க ஆப் டாட் ரவுட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரவுட் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரிடிக்ட்ன்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இதுதான் பிரிடிக்ட் பண்ண போகுது நம்ம அவுட்புட்ட.
இதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெயினா ஒண்ணு குடுக்கணும். அது என்னன்னா, மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து, இத வந்து போஸ்ட்ன்னு குடுக்கணும். இது எதுக்குன்னா, இப்போ இன்புட் வந்து அங்கேருந்து நமக்கு வரும். அந்த இன்புட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது வெப் பேஜுக்கு இன்புட் குடுத்தா அது போஸ்ட். அதே வந்து வெப் பேஜ் ஃபெட்ச் பண்ணி நம்மள்ட்ட குடுத்துச்சுன்னா, அது வந்து கெட். இதில டிஃபால்ட்டா வந்து போஸ்ட் மெத்தட் தான் ஒர்க் கெட் மெத்தட் தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து இத போஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு நான் இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள குடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ஃபங்ஷன வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெஃப் பிரெடிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஃபங்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் ப்ரிடிக்ஷனே வந்து இந்த ஃபங்ஷனுக்குள்ள தான் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்குவோம். நான் இன்புட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, இந்த வேரியபிள லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். ஏன்னா, நம்ம மாடல் கிரியேட் பண்றப்பயே வந்து லிஸ்ட்டா அப்படிதான் சொல்லி நம்ம குடுத்தோம். ஸோ அப்ப நம்ம சேம் இங்கேயும் வந்து லிஸ்ட்டா தான் நம்ம இன்புட் குடுக்கணும். அதுக்கு இப்போ ஃபார் ஒரு லூப் ஒண்ணு போடுறேன். ஃபார் ஐ இன் நம்மளுடைய ரெக்வெஸ்ட் டாட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகே. இது என்னன்னா, நான் உங்களுக்கு ஃபுல்லா கோட் பண்றதுக்கு நான் சொல்றேன். சிம்பிளா புரியும். இதுல வர வேல்யூஸ் எல்லாமே நம்ம இங்க இன்டிஜரா ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. இப்ப என்னன்னா, நம்மளோட HTML ஃபைல்ல ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவுமே நம்ம இங்க வாங்கி, அது ஒரு ஒரு வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாரி ஸ்டோர் பண்ணணும். 1, 2, 3, 4 இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணா தான், கரெக்ட்டா இங்க வரக்கூடிய இதே அவுட்புட் வந்து நமக்கு இங்கேயும் வரும். பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நமக்கு அப்படிதான் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஆப் டாட் பைனையும் இந்த மாரி வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்ல இருந்து ஒரு ஒரு இன்புட்டா வாங்கி, அத ஐட்ரேட் பண்ணி இங்க நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட்டு இந்த இன்புட் ஃபீச்சர்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு நம்ம ஒரு பிராக்கெட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன ரீசன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2D டைமென்ஷன்ல குடுத்துருக்கோம். அப்ப இங்க நமக்கு வந்து 1 டைமென்ஷன்ல இருக்கு. ஸோ, இது வந்து 1 டைமென்ஷன். அப்ப நம்ம 2 டைமென்ஷனா குடுக்கணும். அதுக்கு நான் நம்பி யூஸ் பண்ணி இத மாத்தப் போறேன். ஏன்னா, நம்பை எதுக்கு யூஸ் பண்றேன்னா, நமக்கு ஃபாஸ்ட்டா வந்து கம்ப்யூட்டேஷன் நடக்கும். அதனால இன் ஃபைனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இதுல என்பி டாட் அரே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த இன்புட் ஃபீச்சர குடுத்துருங்க. இத குடுத்துட்டு, ரீஷேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி 1, -1 அப்படின்னு சொல்லி குடுக்கணும். இது எதுக்குன்னா, இப்படி வர அவுட்புட்டோ இப்படி இருக்கக்கூடிய நம்மளோட லிஸ்ட்ட வந்து இது என்பி அதாவது நம்பி அரேவா கன்வெர்ட் பண்ணிரும். அதோட டைப் வந்து நம்பி அரேவா மாறிரும். அப்படி மாறுனதுக்கப்புறம், இந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா பிராக்கெட்டும் நம்ம இன்புட்ல ஆட் பண்ணணும். அப்பனா தான் வந்து 2 டைமென்ஷன் வந்து நமக்கு வரும். அதனால வந்து இந்த ரீஷேப் அப்படிங்கிற ஃபங்ஷன்ல இந்த -1, 1 அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, 2 பிராக்கெட் கிரியேட் ஆயிடும். அதாவது வந்து இந்த இது எப்படி இருக்கும்னா, இப்ப நமக்கு இந்த மாரி இருக்கும். இப்படி இருக்கிறது வந்து நமக்கு இந்த மாரி மாறிரும். இந்த டைப் வந்து லிஸ்ட்டு, இதோட டைப் வந்து நம்பி அரே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம பிரெடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் பிரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். இது ஃபங்ஷன் கிடையாது, வேரியபிள். இதில பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடல கால் பண்ணி, அதில பிரெடிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அதுக்குள்ள நம்மளோட இந்த இன்புட்ட மட்டும் குடுத்துட்டா போதும். இன்புட்ட குடுத்துட்டா, அப்போ நமக்கு அவுட்புட் வந்துரும். நம்மளோட அவுட்புட்ல போய் பார்த்தீங்கன்னா, இங்க டாட்டுக்கு அப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 வேல்யூஸ் இருக்கு. இந்த மாரி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட் எண்ட்ல ஆக்சுவலா. ஏன்னா, இது வந்து வீக்லி ரைடுங்கிறது வந்து ஃபுல்லா இருக்கணும். அதாவது ரவுண்டா இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் அவுட்புட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, ரவுண்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். இந்த ரவுண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெடிக்ட்ட குடுத்துருவோம். இதுக்குள்ள ப்ரெடிக்ட்ட குடுத்துட்டு, இந்த ப்ரெடிக்ட்ல இருக்கக்கூடிய 0 ஏன் 0 குடுக்குறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரவுண்டுங்கிறது எத்தனவா ரவுண்ட் பண்ணணும். இப்போ நம்மள்ட்ட 8 இருக்கு. அந்த 8 வந்து 2 வேரியபிளா மாத்திருன்னு சொல்லுவோம். அப்போ இப்ப 8 இருக்குன்னா, இந்த 8ல பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ்ட்ல இந்த 2 தான் வந்து ஷோ ஆகும். இந்த 3, 4 மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ, அத நம்ம அப்படி மாத்திர்றோம்.
இந்த ப்ரிடிக்ஷனுக்குள்ள எதுக்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு 0 குடுக்குறோம்னா, இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப என்ன ஷேப்ல இருக்கும்னா, இது 0, 1ங்கிற ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள. இதுல நம்ம இந்த ப்ரிடிக்ஷன்ல 0வ எடுக்கணும் அப்டின்னா, இந்த வேல்யூவ மட்டும் எடுக்கும். அதாவது இந்த ஹோல் லிஸ்ட்ட. இதுதான் வந்து 0ன்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிடிக்ஷன்ல இருக்கக்கூடிய 0 எடு. அப்பன்னா இந்த லிஸ்ட்ட எடுக்கும். அந்த லிஸ்ட்ட எடுத்து நம்ம இந்த ரவுண்ட் பண்ணி பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இது நமக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. அத ரவுண்டும் பண்ணியாச்சு. இப்ப இத நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பணும். அதுக்கு நான் ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட்ன்னு குடுத்துக்கிறேன். எந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பணும்? இண்டெக்ஸுக்கு அனுப்புறேன். என்னவா அனுப்ப போறேன்? அதாவது ஏதாவது வேரியபிள் போட்டு அனுப்பணும். சும்மா அனுப்ப முடியாது. அதுக்கு நான் predict அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கிறேன். இதுல அனுப்ப போறேன். இதுல எத அனுப்ப போறேன்னா, என்னுடைய அவுட்புட்ட. ஸோ இப்படி நம்ம நார்மலா அனுப்புறதுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணலாம். அதான் என்னன்னா, அவுட்புட்ட இங்க நம்ம பிரிண்ட் பண்ற மாரி. நம்பர் ஆஃப் வீக்லி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு, இங்க ஒரு பிராக்கெட் குடுத்து, இப்போ இதுல நான் ஒரு டாட் ஃபார்மட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இங்க நான் அந்த மேத் டாட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணி, அதுக்குள்ள நம்மளோட அவுட்புட்ட கால் பண்றேன். இப்ப என்ன நடக்கும்னா, நமக்கு இன்புட் அதாவது நம்மளுடைய இண்டெக்ஸ் பேஜுக்கு அவுட்புட் வந்து எப்படி போகும்னா, இப்படி ஃபுல்லா போகும். நம்பர் ஆஃப் வீக்லி ரைட்ஸ். இந்த பிராக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட்ங்கிறது வந்துரும். இந்த மாரி நீங்க பிராக்கெட் போட்டு டாட் ஃபார்மட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இந்த ஃபார்மட்டுக்குள்ள என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ, அத எடுத்துட்டு போய் இந்த மாரி பிராக்கெட் எங்க இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுரும். அதுக்கு தான் இந்த ஃபார்மட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க மேத் டாட் ஃப்ளோர்ங்கிறது வந்து நான் ஃபுல்லா சொன்னேன். நம்ம வந்து ஃபுல் வேல்யூவ ஷோ பண்ணணும். டெசிமல்ல ஷோ பண்ணக்கூடாது. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. மேத் டாட் ஃப்ளோர்ன்னு சொல்லி. ஸோ, அதனால அதே சேம் ஃபங்ஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆப்ப வந்து நம்ம மெயின் ஃபங்ஷன வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நேம் அப்படின்னு அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு குடுத்துட்டு, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மெயின்னு சொல்லி குடுக்கணும். ஓகேங்களா? இது மொத்தனா 2 ஈக்குவல் டூ வரும். இப்போ ஆப் டாட் ரன்ன்னு குடுங்க. அதுக்குள்ள வந்து டீபக் வந்து ட்ரூ குடுத்துக்கங்க. அப்பனா ஒரு டைம் நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ண வேணாம். அதுவே ஆட்டோமேட்டிக் ரிஃப்ரெஷ் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபுல்லா வந்து நம்மளோட பேக் எண்ட் வந்து கோட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா கோட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த index.htmlல நான் ஒரு சிம்பிளா வந்து ஒரு HTML ஃபார்மட் ஒண்ணு குடுத்துருக்கேன். இதுல என்னன்னா, இங்க ஊபர் ரைட் ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் என் மெஷின் லேர்னிங் வெப் ஆப் பில்ட் வித் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஒரு டைட்டில் ஒண்ணு குடுத்துருக்கேன். இதுல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்ங்கிறது தான். இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஃபார்ம் உடைய ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அதாவது URL ஃபார் ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இந்த ப்ரெடிக்ட் தான் வந்து இந்த ஃபங்ஷனோட உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகும். அதாவது அந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் இன்புட் வருதோ, அந்த இன்புட் எல்லாம் இந்த இந்த பேக் எண்டுக்கு வந்து இங்கே ரீடைரக்ட் ஆகிரும். இங்க ரீடைரக்ட் ஆகுற நம்ம இன்புட் எல்லாத்தையுமே வந்து இந்த ரெக்வெஸ்ட் மூலமா கெட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்வெஸ்ட் டாட் ஃபார்ம் அப்படின்னு வேல்யூஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்புட்டோடைய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். இதுல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து 4 இன்புட் இல்லையா? 1, 2, 3, 4 இன்புட் வந்து குடுக்கணும். அதனால நான் என்ன பார்த்தீங்கன்னா, 4 இன்புட் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கடைசியா வந்து ஒரு சப்மிட் பட்டன் வச்சிருக்கேன். மெத்தட் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் போஸ்ட்ன்னு தான் இருக்கணும். நம்மளோட பேக் எண்ட்லயும் போஸ்ட்ன்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ, இங்க போஸ்ட்ன்னு நம்ம குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இந்த காலம் நேம் எல்லாத்தையுமே எடுத்து, நம்ம இங்க நேம் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ, இங்கேருந்து வர இன்புட் எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த ப்ரிடிக்ட் மூலமா நம்மளோட பேக் எண்டுக்கு வந்து போகும். இந்த ப்ரிடிக்ட்டுக்கு. இங்க நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். ஸோ, எடுத்து இந்த ரெக்வெஸ்ட் மூலமா அங்க இப்போ 4 வேல்யூஸ் நமக்கு இன்புட்டா குடுக்குறாங்க. அந்த 4 வேல்யூமே நம்ம இங்க லிஸ்ட்டா இந்த மாரி ஸ்டோர் பண்ணி, அத இந்த மாரி கன்வெர்ட் பண்ணி நம்ம மாடல்ட்ட குடுத்து அவுட்புட் எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்ப இந்த அவுட்புட் வந்து இந்த ப்ரிடிக்ட் டெஸ்ட்ங்கிறதுல தான் போகும். ஏன்னா, அங்க தான் நம்ம குடுத்துருக்கோம்.
ஸோ இந்த ப்ரிடிக்ட் டெக்ஸ்ட்டை நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டில் இங்கே இந்த மாதிரி கொடுத்துடணும். டபுள் பிராக்கெட்குள்ளே ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோடனே பேக் எண்டுக்கு அவுட்புட் போய் அங்கே ஜென்ரேட் ஆகி அங்கேருந்து ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கொடுக்கணும். இந்த ப்ரிடிக்ட் டெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம எங்கே பாஸ் பண்ணுறோம் வேல்யூ. இந்த 2 டெம்ப்ளேட்டுக்கு இண்டெக்ஸுக்கு வந்து இந்த வேரியபிளில் நான் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அந்த வேரியபிளை எடுத்து அதே நேமை இங்கே கொடுக்கணும் நம்ம. இங்கே கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுடைய டேட்டா வந்து கரெக்டாக பாஸ் ஆகும் ஒரு இடத்துல அதாவது பேக் எண்டில் இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு கரெக்டாக வரும். அடுத்து நான் சிஎஸ்எஸ்ல ஆல்ரெடி ஒரு சிஎஸ்எஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் இதில். ஸோ இந்த சிஎஸ்எஸ் போட்டோம்னா நமக்கு டைம் வந்து ஆகும். இது வந்து நம்ம சும்மா ஒரு ஃபார்ம் வந்து எப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபார்மெட்டு அவ்வளோதான். அடுத்து இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் இந்த ஃபார்மில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா பைத்தான் have.py அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சார் நான் ஒன்றும் சேவ் பண்ணவே இல்லை எதுவுமே. ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேவ் பண்ணிக்கியான்னு செக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது பைத்தான் app.py அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும் வந்து. ஓகே, இப்போது எஸ்கேஎல் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக இதுக்கு என்ன பண்ணலான்னா கிப் இன்ஸ்டால்ட் எஸ்கேஎல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லைன்னா சைக்கிட் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒரு சில நேரம் இந்த பேக்கேஜ் வந்து இங்கனக்குள்ளே நம்மளோட மாடல் ஃபைலில் வந்து அவைலபிளாக இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் பிப் இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகட்டும் ஃபுல்லாக. ஓகே, பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கிளியர் பண்ணிவிட்டு இப்போது பைத்தான் app.pyன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களோட சிஸ்டம் பொறுத்து தான் வந்து இதோட ரன்னிங் ஸ்பீடு இருக்கும். நம்மளோட சிஸ்டம் வந்து ஹை கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இன்புட் கொடுத்து அவுட்புட் வருதான்னு சொல்லி. நான் ஃபாலோ லிங்க் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ வந்து நம்ம 4 இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம 4 இன்புட் வந்து கொடுக்கலாம். நான் இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு 4 இன்புட் கொடுத்துட்டு ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வீக்லி ஐடி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக ஷோ ஆகுது. இந்த நம்பர் ஆஃப் வீக்லி ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இந்த index.html ஃபைலில் இந்த ப்ரெடிக்ட் டெக்ஸ்ட்லேருந்து வருது. இந்த ப்ரெடிக்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த சேம் வேரியபிள் இந்த வேரியபிள்லேருந்து வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை நம்ம இப்படி தான் டிப்ளை பண்ணணும் வெப்சைட்டில், அதுவும் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி. அதுக்கு நமக்கு இந்த ஃப்ளாஸ்க் app.py அப்படிங்கிற ஃபைல் இருக்கணும். அதை ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த index.html ஃபைலுங்கிறது இருக்கணும்.